ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம புடலங்காய் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது புடலங்காயை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம இது நான் மீடியம் சைஸ் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால கிறிஸ்பியாக நமக்கு சில்லி கிடைக்கும். லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கோடா ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்சர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பார்த்தோன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பக்கோடா மாவு மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போது நான் கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே சூடானோடனே நம்ம இந்த புடலங்காய் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டேன். நல்லா வேகட்டும். இது மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு புடலங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.